நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நீங்க இந்த சாங் பார்த்தீங்க, ட்ரெய்லர் சாங் பார்த்தீங்க. அந்த ஒரு ஐட்டா சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா சோபியா நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு மொட்டை கேரக்டர் ஒன்று அந்த பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த டான்ஸ் மாஸ்டர் தான் நம்ம பாராட்டணும். அப்புறம் ஒரு தனி ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டு புண்ணியம் கிடைச்சிருச்சு. ஸோ அதனால காம்பினேஷன் நல்லா எடுத்துட்டாங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா நீங்க மறுபடியும் பாருங்க, எனக்கு நான் அவரையே ரசிச்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு ஷாட்லையும். அங்கே நம்ம பகவதி பாலா வந்தாரு, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டூயட் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. ஆமா, அது இல்லாமல் டூயட்டுங்கிறத நல்ல மூடு சாங்கை கொண்டு வந்துட்டு பெட்ரூம்லேயும் அது சுற்றி சுற்றி விளையாண்டாங்க. பூனையை வச்சு ஒரு சாங் எழுதி மியூசிக் டைரக்டர். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா மூணாவது ஒரு ஆப்பிளை கடிச்சிட்டே இருந்தார். எங்கள் படம் ஃபைட்டு மாஸ்டருக்கு சாங் மாஸ்டருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சாங்கு ஃபைட்டு எடுக்கிறதுக்கு அந்த 4 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே அவங்க பண்ணி ஆகணும். அதுதான் இந்த டான்ஸ் மாஸும் ஸ்டண்ட் மாஸோட திறமை. கதை ஒரு இந்த நம்ம தொகுப்பாளினி காயத்ரி சொன்ன மாதிரி இளம்பெண்கள்லாம் காணாமல் போகிறாங்க. அதை கண்டுபிடிக்க வரும்போது அந்த ட்விஸ்டே எண்டில் தான் இருக்குது. அது நல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு இயக்குனர். அவருக்கு நம்ம முதல்ல கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கணும். இந்த மாதிரி திருமுகலீட்டு தயாரிக்கும் படங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வந்து வாழ்த்து சொல்கிறவங்க சில பேர் தான். அந்த சில பேர்ல இந்த 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்கு ஜாக்குவா தங்கத்துக்கு முதல்ல கைத்தட்டி நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். அதே மாதிரி நம்ம சவுந்தர பாண்டியன் கவுன்சிலோட ஜாயின்ட் செக்ரட்டரி. இவர் யாருன்னு தெரியுன்னா விஜயும் அஜித் சேர்ந்து நடித்த ஒரு படம் ராஜாவின் பார்வையில், அந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் அவர். அதே மாதிரி நம்ம ஜீவா தங்கவேல், நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க, நிறையா ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நிறைய படங்கள் அவர் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே வர்றதுக்கான வேலைகள் அவருக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு அந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம சொர்க்கோ ரா கருணாநிதி முனைவர், அவர் நந்தன ஆர்ட்ஸ் காலேஜில் பேராசிரியர். ஆனால் அவரே ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்கிட்ட பேசுறதுலாம் ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. வந்திருக்கிறாரு. அதே மாதிரி நல்ல வேலை இன்னைக்கு வெயில் அடிச்சது இல்லை, இன்னைக்கு குளிர்காலத்துக்கு போட்டு வரக்கு அந்த கோட்டை கொடுத்து வீதி சந்தோஷத்துக்கு அப்புறம் இவர் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு. ஸோ அதனால வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஆகிறதுக்கான எல்லாமே இருக்குது. ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு. இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது சாங். எல்லாமே கேட்ட உடனே புரிகிற மாதிரியும் கேட்குற மாதிரி சாங் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். இது துறைகளையும் அறிஞ்ச ஒரே ஆள் எனக்கு இன்னைக்கு வந்து பகவதி பாலா தான். அதாவது தயாரிப்பாளரா, நடிகரா, கேமராமேனா, டிஸ்ட்ரிபியூட்டரா, படம் பார்க்க வைக்கிறதுக்கு ஆடியன்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வரணுங்கிற அளவுக்கு வித்தைகளை தெரிஞ்சவர். அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணி அந்த படத்தை கரெக்டாக இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுவே மிகப்பெரிய சாதனை அவருக்கு. என் தரவில் வருகை வருகை என்று வரவேற்கிறோம். இன்னைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. சின்ன படங்களுக்கான வேலைகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. ஸோ தேட்டர் கிடைக்கிறதுக்கான வழியும் அதுக்கான வியாபாரத்துக்கான உண்டாகிற தளங்களும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக கலைப்புலி ஜி சேரன் இங்கே வரதாக இருந்தது. அவர் விநியோக சங்க செயலாளர். அவர் சடனாக அவங்க கொஞ்சம் ஹெல்த்து பாதிச்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கனால அவரால் வர முடியல. அவர் என்னோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க சொன்னார். அதையும் நாங்கள் சொல்லிடுறேன். அவரோட பேரும் அந்த சவுண்டுங்கிற படம் வந்து முதல்ல நம்ம இதில் எனக்கு கதாநாயகனாக வாய்ப்பு கொடுத்த எனக்கு தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் இயக்குனர் ஜெயந்தன் அவர்கள் அவர்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து முதல்ல இவர் நம்ம ஜெயந்தன் சார் அவங்க வந்து கதை சொன்னாங்க. என்கிட்ட சார் இங்கே ஒரு கதை இருக்குது இருக்காங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு கேமராமேனை தான் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சரி ஓகே சார் பண்ணலாம் சார், எப்போ ஷூட்டிங் சொல்லுங்கள், எனக்கு வேறு படம் போயிட்டுருக்கு சொல்லாங்க. இல்லை சார் நீங்கள் உங்கள் டேட்டு தான் பண்ண முடியாங்க. இல்லை நீங்கள் ஆரம்பிங்க, நான் வந்து என்னோட அசிஸ்டன்ஸ், ஏன்னா அவருக்கு முன்னாடி இது 3 படம் பண்ணியிருக்காரு. இது ஃபஸ்ட்டு படம் இல்லை, இது 3ஆவது படம் இருக்குது. என்னோட அசிஸ்டன்ஸ் அனுப்புகிறேன் சார், அவங்க வச்சு பண்ணிக்கோங்க, எனக்கு கண்டினியூ படம் இருக்குது அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் வந்தால் தான் சார் பண்ண அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கிளம்புனேன். போனதுக்கு அப்புறம் தான் அங்கே தான் சொன்னார் என்ன ஹீரோன்னு சொன்னார். நானே எனக்கு ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் இறங்கும்போது ஆஷிவா அப்படின்னாங்க. சரி சார் ஒன்றும் பிரச்சனை, கதையை சொல்லுங்கன்னா அப்புறம் கதை சொன்னதும், அதாவது அங்கே சொன்ன கதை வேறு, அங்கே சொன்னது கதை வேறு. சார் இந்த கதைக்கு நான் செட் ஆகுவானா, இது வந்து போலீஸு ஃபைட்டு ஆக்ஷன் அது நிறைய பண்ணணும். இல்லை பண்ணலாம் சார். சார் பண்ணோம். படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
விஜயமுடி சார் சொன்னார் நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு 15 படம் பண்ணியிருக்கோம், 13 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ 14வது படம் வந்து இந்த வர 13ஆம் தேதி விடிஞ்சா எனக்கு கல்யாணம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து டைரக்ஷன் அண்டு கேமரா அதில் பண்ணியிருக்கேன், ஹீரோ தான் பண்ணியிருக்கிறேன். ஹீரோவாக வந்து எனக்கு இது 5வது படம். ஆனால் வந்து நான் 4 படம் என்னோட டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். முதல் வெளி டைரக்ஷன் தான் பண்ணியிருக்கிறேன். ஒரு சின்ன குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன். அவங்க தள்ளி விட்டுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சி வெளியே வந்து படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்குது. இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது படம் வந்து சக்ஸஸ் பண்ணுற காரணம் அதாவது நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் சரி போதும் இந்த படத்தோட போதும் நம்ம வந்து கேமரா பண்ண போயிடலாம் நடிக்க போடலாம் போது யாராவது ஒருத்தர் வருவாங்க சார் டைரக்ஷன் பண்ணலாம்பாங்க, கதை சொல்லுவாங்க. சரின்னு சொல்லினா கொஞ்சம் தூரம் பண்ணதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அவங்க ட்ராவல் நிப்பாட்டிடுவாங்க. அப்புறம் நான் ட்ராவல் பண்ணி கரை சேர்ந்துச்சு. இதுதான் அதே மாதிரி சிங்கம் லைன் ஒரு என் படத்தில் வந்து நிறையா எல்லா இந்த சவுண்டில் நடித்த எல்லாருக்குமே வந்து நான் வந்து வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். இதில் நடித்த கதாநாயகி ஆஷிகா அவர்களுக்கும், ஷோபி அவர்களுக்கும், ரிஜி அவர்களுக்கும், அது ஜார்ஜ் அவர்களுக்கும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். ஆக்சுவலி எனக்கு இந்த படத்துல வாய்ப்பளித்த இயக்குனர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும், அப்புறம் இன்னொரு இயக்குனர் பகவதி பாலா சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆகணும்னு நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன் கடவுளை. அப்புறமா வந்து எனக்கு வந்து டான்ஸ்னா என்னன்னே தெரியாது. எனக்கு டான்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்த நடன சார், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு டான்ஸ்னா ஒரு ஸ்டெப் கூட தெரியாது. ஓகே, நான் கற்றுக்கிறேன். எனக்கு பவர் சிவா மாஸ்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்காளர் அவர்களுக்கும் நன்றி. சவுடு அனைவரும் வந்து தியேட்டரில் போய் பார்த்து உங்கள் ஆதரவை எல்லாம் எங்களுக்கு தாருங்க. ரொம்ப நன்றி. பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வந்து எல்லாம் இந்த படத்தை சிறப்பிச்சதுக்கும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நிறையா பிஸ்னஸ் நிறையா பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சு இருந்தேன். அதுக்காக சினிமா துறைக்கு வந்து ஒரு 8 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வரும்போது பாசக்காரன் ஒரு படம் நான் சொல்லிட்டு திருப்பி ஒரு படம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் மூவி பேய் படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக செங்கல்பட்டில் தான் ஷூட்டு பண்ணோம். அதுக்கு வந்து பகவதி பாலா சார் தான் ஃபுல் கேமராமேனு, அசிஸ்டன்ட் கேமராமேனாக கார்த்தி பண்ணார். அப்போ என்ன அப்படின்னா அதோட இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அவரோட ஒத்துழைப்பு தான். இது என்னோட ஒத்துழைப்பு மட்டும் கிடையாது. அடுத்தது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் வந்து இந்த படத்துக்கும் எனக்கு வந்து ப்ரொடியூசர் பணம் கொடுக்காம நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு நடிக்க வந்த கண்ணன் சார் இந்த மாதிரி என்ன ஏன் சார் அப்படின்னாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நானே இந்த படத்தை வந்து உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு நான் கண்டினியூ பண்றேன், எந்த காரணத்தோடும் படம் நிற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இந்த 2 பேரும் தான் உதவி பண்ணி இந்த இடத்துக்கு நிக்க வச்சிருக்காங்க தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாம இந்த படத்துல வந்த புதுசா வந்த நடிகர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதாவது நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, ஏன்னா அப்பதான் ஏதாவது பணம் கிடைக்கும், ஏதாவது ஒரு பணம் கொடுப்பாரு ப்ரொடியூசர், அப்ப அதை டக்குன்னு உடனே சொல்லுவோம். ஆனா உடனே வந்துருவாங்க, யாரும் என்ன வரமாட்டேன்லாம் சொல்லல. இந்த படத்துல எனக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு சீனுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். யாரையும் நாங்க வந்து இவங்களுக்கு பண்ணல அப்படிலாம் பண்ணல, எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்ல வந்து இது வந்து கூட எனக்கு அதிசயமா தான் தெரியுது, உண்மையா பொய்யா டவுட்டா இருக்கு எனக்கு. ஏன்னா 3வது படம் 2 படம் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நான் ஃபெயில் ஆனவன் தான், சக்சஸ் மேன் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த இடம் வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் எப்படியா இருந்தாலும் உயிரை கூட ரிலீஸ் பண்ணிடுவோம் நாங்கெல்லாம் சேர்ந்து. ஏன்னா என்னோட முயற்சி மட்டும் கிடையாது, இங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இங்க இப்ப வந்து எங்க கூட வந்து ஒர்க் பண்ணி முருகன், பாண்டி முருகன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. சார் சாப்பாடு வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, அவரு தான் எல்லாமே பண்ணுவார், எல்லாமே செஞ்சு கொடுக்கும். இந்த நிமிஷம் கூட இன்னைக்கு டிவி வரைக்கும் வாங்கி பண்ணி எனக்கு கொடுத்தது முருகன் சாரும், ஜானகிராமன், ராஜன், இவங்கெல்லாம் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அந்த இதுக்கு திடீர்னு எனக்கு கஷ்டம் இருக்கு சார், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா டக்குன்னு உடனே சார் இருந்தாங்க ஒரு 1000 அனுப்பிச்சு விடுறேன், நீங்க கஷ்டப்படுறீங்க சார், இதான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் மக்களுக்கும் நான் வேண்டி விரும்புகிறேன். இந்த மேடையில வாய்ப்பு அடைத்த என தயாரிப்பாளர் பகவதி பாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
எவ்வளோ பெரிய பெரிய கலைஞர்கள் இந்த மேடையிலையும் இந்த அரங்கத்திலையும் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜென்ரலாகவே இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனில் நம்ம வந்து எந்த ஒரு படத்தையும் தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு நாம் எந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறோம், எவ்வளோ அதுக்கு சாய்ஸஸ் இருக்குது. சோஷியல் மீடியா ஆகட்டும், இன்றைக்கி இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி தான் சினிமா பார்க்கறதுக்கு மக்கள் வராங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல கண்டென்ட்டாக நம்ம வந்து கொடுத்தோம்னு சொன்னால் டெஃபினட்டாக அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு மக்களும் காத்துட்ருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் சப்ஜெக்ட்ஸ் நிறைய வரணும். உதாரணத்துக்கு சமீபத்தில் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இருந்தது. லப்பர் பந்து ஆகட்டும், அமரனா இருக்கட்டும், மிகப்பெரிய வெற்றிகளை இண்டஸ்ட்ரி வந்து சமீபத்தில் இந்த தீபாவளிக்கு முன்னாடி நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுது. ஸோ சினிமாங்கிறது வந்து ஒரு நல்லா கரெக்டாக பண்ணால் பெரிய அளவில் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுன்றதுக்கு நான் சொன்ன இந்த படங்கள்லாம் உதாரணம். ஸோ இங்கே வந்திருக்கிற உதவி இயக்குநர்கள், இந்த படத்தில் பணியாற்றினவங்களாக இருக்கட்டும், இந்த படத்தின் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நல்ல கண்டென்ட்டாக, மக்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட்டாக இன்னும் நிறைய வந்து டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு வந்து என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். ஸோ ரொம்ப டைம் ஏற்கனவே மேடையில் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்மக்கிட்ட பால் வரும்போது ஆல்ரெடி டைம் தாண்டி இருக்கும். அதனால நேரம் கருதி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றி, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.